அப்ப பிடிஇக்கும் ஓடிஇக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஓடியில பார்க்கும்போது என்னன்னா இப்படி பார்த்துருப்போம். ஒய் அதாவது சொல்யூஷன் வந்து நமக்கு எப்பவுமே எப்படி இருக்கும்னா ஒய் ஈக்குவல் டு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல கிடைக்கும் நமக்கு ஆன்சர் எப்பயுமே. சொல்யூஷன் வந்து இப்படி கிடைக்கும். பட் அங்க வந்து என்னன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் வேரியபிள், இது வந்து டிபெண்ட் ஆன் எக்ஸ். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆன்சர் ஃபுல்லா எப்படி கிடைக்கும்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணா போட்டுக்கலாம், அதனால அது இண்டிபெண்டன்ட். பட் ஒய் வந்து எக்ஸோட வேல்யூவை பொறுத்து தான் அமையும், அதனால அது வந்து டிபெண்ட். ஸோ ஒரு இண்டிபெண்ட் வேல்யூ வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் போகணும், அதாவது டி பை டிஎக்ஸ். இதே இது ஒரு ஒரு ஈக்குவேஷன்ல ரெண்டு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்துச்சுன்னா அப்ப நம்ம போக வேண்டியது என்ன அப்படின்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதெல்லாம் மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரிங்களா? ஸோ அங்க டி யூஸ் பண்ணுவோம், இங்க ஃபுல்லா டோ யூஸ் பண்ணுவோம். அதே போல இந்த நொட்டேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பினா என்ன அப்படின்னா டோ இசட் பை டோ எக்ஸ், கியூங்கிறது என்ன அப்படின்னா டோ இசட் பை டோ ஒய், ஆருங்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர், எஸ்ங்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஒய். இது வந்து செகண்ட் ஆர்டர்ல வரும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், பட் இங்கே நான் வந்து ஜஸ்ட் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடுத்து டீங்கிறது டோ ஸ்கொயர் இசட் பை டோ ஒய் ஸ்கொயர். இது வந்து செகண்ட் ஆர்டர்ல பார்ப்போம், பட் நான் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படிதான் இதுக்கு நேம் கொடுத்து தான் நிறைய சம்ஸ் நமக்கு சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, அதாவது என்னென்ன வேரியன்ட் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் மட்டும் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆர்டர் அண்ட் டிகிரி நம்ம அங்க பார்த்துருப்போம். சரிங்களா? ஆர்டருங்கிறது என்னது, ஒரு தடவை டிஃபரன்சியேஷன் வந்தா ஆர்டர் 1, டிகிரிங்கிறது அதோட பவர்ல வரக்கூடியது. இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் மட்டும் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்னன்னா இங்க வந்து டோ இசட் பை டோ எக்ஸ் வரலாம், டோ இசட் பை டோ ஒய் வரலாம், ரெண்டு வரலாம், அதாவது பி வரலாம், கியூ வரலாம். ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நீங்க குவாசி லீனியர் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அந்த பீக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஃபங்க்ஷன் வந்து எக்ஸ்ல இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கலாம், ஒய்ல இருக்கலாம், இசட்ல இருக்கலாம். அதே மாதிரி கியூக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டேர்மும் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கலாம், ஒய்ல இருக்கலாம், இசட்ல இருக்கலாம். இது ரெண்டும் வராம தனியா வர்ற டேர்மும் எக்ஸ்ல இருக்கலாம், ஒய்ல இருக்கலாம், இசட்ல இருக்கலாம். இந்த மாதிரி ஃபார்மெட்ல இருந்தா அதுக்கு பேர் வந்து குவாசி லீனியர் பிடிஇன்னு பேரு. இதே இது அல்மோஸ்ட் லீனியர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு நீங்க டிஃபரன்ஸ் வச்சு படிக்க உங்களுக்கு புரியும். இங்க எக்ஸ் ஒய் இசட் மூணுலயும் இருக்கலாம், பட் ஆனா இங்க எதுல மட்டும்தான் இருக்கணும், எக்ஸ் ஒய்ல மட்டும் தான் இருக்கணும். இங்க எக்ஸ் ஒய் இசட் மூணுலயும் இருக்கலாம், ஆனா இங்க எதுல மட்டும் தான் இருக்கணும், எக்ஸ் ஒய்ல தான் இருக்கணும். அப்ப என்ன டிஃபரன்ஸ்னா இது ரெண்டும் இசட் வரக்கூடாது, பட் ஆனா ரைட் ஆன்சர் என்ன வந்துக்கலாம், இசட் வந்துக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு அல்மோஸ்ட் லீனியர். இதே இது லீனியர்னா என்ன அப்படின்னா பி இருக்க இடத்துல எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கணும், கியூ இருக்க இடத்துல எக்ஸ் ஒய் மட்டும் தான் இருக்கணும். இசட்டுக்கு தனியா எக்ஸ் ஒய்ல ஒரு டேர்ம் இருக்கலாம், அதை தவிர இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் ஒய்ல தனியா ஒரு டேர்ம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால எழுத முடிஞ்சதுன்னா அதுக்கு பேர் வந்து லீனியர் பிடிஇ. சரிங்களா? நான் லீனியர்னா இது எதுலயும் வராது நான் லீனியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதை பாருங்க, பிக்கு பக்கத்துல எக்ஸ் இருக்குது, கியூக்கு பக்கத்துல ஒய் இருக்குது, இசட் தனியா இருக்கு, அப்ப இசட்னு வந்துருச்சு. அப்ப இது வந்து ஒரு லீனியர் பிடிஇ ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது சரி கொண்டு வந்துருங்க, அப்ப என்ன கிடைக்கும், எக்ஸ்பி பிளஸ் ஒய் கியூ மைனஸ் என்இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்ப டி யோட வேல்யூ 0, சி யோட வேல்யூ வந்து n. புரிஞ்சுதா? டவுட் இருந்தா அப்பப்ப சொல்லிருங்க, தாண்டி போனதும் சொல்லாதீங்க. அடுத்ததை பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் இருக்கு பிக்கு பக்கத்துல, கியூ பக்கத்துல ஒய் இருக்கு, இசட் ஸ்கொயர்ன்னு இருக்கு. ஏன்னா லீனியர்ல பாத்தீங்கன்னா இசட் மட்டும்தான் இருக்கும், இசட் ஸ்கொயர்னே கிடையாது. அப்ப இசட் ஸ்கொயர் எங்க வரலாம் அப்படின்னா அல்மோஸ்ட் லீனியர்ல வரலாம். புரியுதா? ஏன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல வரலாம்ல, எக்ஸ் ஒய் இசட் மூணுல எதுல வேணா வரலாம். அப்ப சைன் இசட், காஸ் இசட், இசட் ஸ்கொயர், லாக் இசட், இ பவர் இசட், இந்த மாதிரி எது வேணா வரலாம். ஸோ அதனால இது ஆல்மோஸ்ட் லீனியர். அடுத்தது பாருங்க, இது ஏன் வந்து குவாசி லீனியர்னா இது பி ஆஃப் இசட்னா வேற ஒன்றும் இல்லை, இதை வந்து என்னன்னா ஏதோ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் இப்படி கூட வச்சுக்கோங்க, இசட் டி
பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ பிக்கு பக்கத்துல என்ன வந்துருச்சு? இசட் வந்துருச்சு. அப்ப இந்த டேர்ம் அப்ப குவாசி லீனியர் பிடிஇ. ஸோ இதை கிளாசிபிகேஷன் பண்ண கத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணலாம்னா இதை கொடுத்துட்டு இது என்ன வகையான பிடிஇ அப்படின்னு கேட்கலாம், சிம்பிளா கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது நான் லீனியர். ஏன் நான் லீனியர் அப்படின்னா பவர் என்ன போயிருச்சு உங்களுக்கு? லீனியர்னால நம்ம என்ன படிப்போம்? டிகிரி வந்து 1 இருக்கணும். பட் இங்க என்ன ஆயிடுச்சு? டிகிரி வந்து 2ல போயிருச்சு. அதனால நான் லீனியர் பிடிஇ. இது வரைக்கும் எதுவும் டவுட் இருக்கா? அடுத்த செக்ஷன் போலாமா? ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன். இந்த 2 புக்லயுமே கண்டென்ட் ரொம்ப கம்மி தான். சரிங்களா? அதனால நமக்கு அதே நேரத்துல இது மட்டும் தான் வரும்னு கிடையாது. வெளியில இருந்து வரலாம். பட் அது வந்து நான் டெஸ்ட் எழுதும் போது இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தது என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருவாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நம்ம ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிரியேட் பண்ணணும். அது எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னா நம்ம இந்த ஃபார்மேட்ல கிரியேட் பண்ண போறோம். என்ன ஃபார்மேட் அப்படின்னா இதுல கேபிட்டல் பி அப்படிங்கிறது இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய், கேபிட்டல் கியூ இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். சரிங்களா? கேபிட்டல் ஆர் இஸ் ஆல்சோ எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் ஒய். அது ஸ்மால் பிங்கிறது டோ இசட் பை டோ எக்ஸ், டோ ஸ்மால் கியூங்கிறது டோ இசட் பை டோ ஒய். அந்த பி கியூ ஆர் எப்படி கண்டுபிடிக்கணுன்றதுக்கான ஃபார்முலா இங்க இருக்கு. பியோட ஃபார்முலா என்னன்னா யூவி, அதாவது கொஸ்டின் இப்படி கொடுத்துருவாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கமா இசட் பிளஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருவாங்க இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப இது யூ, இது வி. அப்ப டோ யூ கமா வி டிவைடட் பை டோ ஒய் கமா இசட். அப்ப பிக்கு எக்ஸ் வராது, கியூக்கு ஒய் வராது, ஆருக்கு இசட் வராது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதோட ஃபார்முலா எப்படி எழுதணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜக்கோபியன் மாதிரி வரக்கூடியதை ஃபார்முலா எப்படி எழுதணும் அப்படின்னா டோ யூ பை டோ ஒய் டோ வி பை டோ ஒய் டோ யூ பை டோ இசட் டோ வி பை டோ இசட். எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ இது மாதிரி மூணுக்குமே டிட்டர்மினன்ட் வரும். ஓகே. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் சொல்றாங்க லெக்ரான்ஜிஸ் ஃபர்ஸ்ட் பிடிஇ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு. நம்மளோட சிலபஸ்ல லெக்ரான்ஜின்ற வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள். எக்ஸாம்பிள் என்ன சொல்லிருக்காங்கன்னா 2 வகையான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் இன்வால்வ் ஆன கொஸ்டின்ல இருந்து நம்ம எப்படி பிடிஇ கண்டுபிடிக்கிறது. செகண்ட் ஒன் வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருந்தா அதை எப்படி எலிமினேட் பண்ணி நம்ம பிடிஇ கண்டுபிடிக்கிறது. 2 மாடல் இருக்கு. ரெண்டுலயுமே ஒரு சம் அல்ல 2 சம்ஸ் நான் செய்யறேன். ஈவினிங் சம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா z ஈக்குவல் டு f of x plus i plus g of x minus i. இதுதான் கொஸ்டின். இதை வந்து இப்ப நான் ஒரு பிடிஇக்கு மாத்தணும். பிடிஇக்கு மாத்தணும்னா இந்த கான்ஸ்டன்ட் இந்த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸை நான் எலிமினேட் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா அது பிடிஇல வந்துடும். ஸோ இதை வந்து என்ன பண்றோம் அப்படின்னா டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் ஃபர்ஸ்ட், அதாவது பார்ஷியலி அந்த வேர்டை போட்டுக்கோங்க. பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்ப இசட்டை பண்ணா டோ இசட் பை டோ எக்ஸ், எஃப் பண்ணா எஃப் டேஷ்னு போடணும். ஏன் டேஷ்னு போடணும் அப்படின்னா எஃப் வந்து எக்ஸுக்கு வந்து அங்க டிபெண்டா இருக்கும். சரிங்களா? அதனால எஃப் டேஷ். அப்புறம் இந்த எக்ஸை பொறுத்து வகைப்படுத்தினா டீங்கிறத விட்டுறலாம். எக்ஸை பண்ணா 1 பிளஸ் அதே மாதிரி இங்க பண்ணும்போது ஜி டேஷ் எக்ஸ் மைனஸ் ஐஒய் எக்ஸை பண்ணா 1. ஸோ ஃபைனலா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா சிம்பிளா நான் இப்படி எழுதிக்கிறேன், எஃப் டேஷ் பிளஸ் ஜி டேஷ்னு எழுதிக்கிறேன். இதை அகைன் நான் டிஃபரன்ஷியேட் பண்றேன். அப்ப என்ன கிடைக்கும்னா எஃப் டபுள் டேஷ் பிளஸ் ஜி டபுள் டேஷ்னு கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா அதாவது இது வந்து 2வது டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன்ப்பா பார்ஷியலி. இதே மாதிரி அடுத்து என்ன பண்றீங்கன்னா பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்றீங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கேன்.
ஸோ இதை பார்ஷலி வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் அப்படின்னு நீங்க பண்ணணும் அப்படின்னா அப்ப அதை பண்ணுங்க. அப்ப டோ இசட் பை டோ ஒய் இஸ் ஈக்குவல் டு இதை இப்ப டீயை போடு, சாரி இங்க ஒய் போடக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் டி போடுங்க, ஏன்னா ஒய் இல்ல. அப்ப டீயை பொறுத்து பண்ணுங்க. அப்ப டீயை பொறுத்து பண்ணும்போது என்ன பண்றீங்கன்னா ஐ, ஏன்னா டீக்கு பக்கத்துல ஐ இருக்கிறதுனால ஐ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஐடி. அடுத்து ஜியை பொறுத்து பண்ணும்போது ஜி டேஷ் எக்ஸ் மைனஸ் ஐடி. சரிங்களா? இதுல வந்து டீக்கு முன்னாடி மைனஸ் ஐ இருக்கனால இங்க மைனஸ் ஐ போட்டுக்கோங்க. இதை அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அதாவது ஒரு டிஃபரன்சியேஷன்லயே உங்களால கொண்டு வர முடிஞ்சா கொண்டு வரலாம், கொண்டு வர முடியாதுன்ற பட்சத்துல தான் நம்ம செகண்ட் போறோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எஃப் டேஷ் பிளஸ் ஜி டேஷ் இருக்கு ஃபர்ஸ்ட் டைம்ல, இதுல ஐ எஃப் டேஷ் மைனஸ் ஐ ஜி டேஷ் இருக்கு. இதை வச்சு நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. அதனாலதான் நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ்க்கே போறோம். இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்ல கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ்லயே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ அகைன் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இது ஐ ஸ்கொயரா மாறும். இது அகைன் ஒரு மைனஸ் ஐ வரும், மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் ஐ ஸ்கொயரா மாறும். ஸோ ஐ ஸ்கொயருங்கிறது -1, அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் டேஷ் மைனஸ் ஜி டேஷ். ஸோ இதை மைனஸை காமன் எடுத்தா எஃப் டேஷ் பிளஸ் ஜி டேஷ். ஸோ மேல அதை வந்து நம்ம டோ ஸ்கொயர் இதை எடுத்து இங்க அப்ளை பண்றேன். இதை வச்சு இதை ஸ்டார்னு வச்சுக்கோங்க, ஸ்டாரை வந்து இங்க அப்ளை பண்றேன். அப்ப அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதை ஒரு சைடா கொண்டு வந்துருங்க. அப்போ ஃபைனலா என்ன கிடைக்கும் அப்படின்னா டோ ஸ்கொயர் இசட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் டோ ஸ்கொயர் இசட் பை டோ டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இது இன்னொரு விதம் எப்படி எழுதிக்கலாம்னா ஆர் பிளஸ் டி இஸ் ஈக்குவல் டு 0. ஏன்னா இந்த ஓடிஇபிடியிலே பாத்தீங்கன்னா இந்த ஆன்சரை ட்விஸ்ட் பண்ணி எழுதுறது தான் மேக்ஸிமம் பண்ணுவாங்க. டைரக்டா ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் பண்ணி எழுதுவாங்க. இப்போ செஞ்ச சம்ல எதுவும் டவுட் இருக்கா? இப்போ அடுத்தது பார்ப்போம். அடுத்த சம் பார்க்கலாம். ஸோ அடுத்த சம் வந்து எந்த சம் பண்ணலாம்னு சொல்லுங்க, அந்த சம் பண்ணுங்க. இந்த சம் பண்ணுங்க. 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. மேம் புரியல. செகண்ட் ஒன்னா? செகண்ட் ஒன் சார். செகண்ட் ஒன் பண்ணலாம். இப்போ செகண்ட் ஒன்னுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டைரக்டா இந்த மெத்தட்ல எடுத்துட்டு போயிடலாம். ஈஸியா முடிஞ்சிடும் சம். அதாவது இதை வந்து யூன்னு எடுத்துக்கணும், இதை வந்து வின்னு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு இந்த 3 டிட்டர்மினன்ட்டையும் கண்டுபிடிச்சு அதை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் ரொம்ப ஈஸியா வந்துடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அப்ப இதுல பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் அப்படின்னு எடுத்துக்கணும். விங்கிறத வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். எடுத்துட்டு இப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது அந்த கேபிட்டல் பி, கேபிட்டல் கியூ, கேபிட்டல் ஆர் இதை மூணையும் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ கேபிட்டல் பியோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டோ யூ கமா வி, பி வந்தா எக்ஸ் வரக்கூடாது, அப்ப ஒய் கமா இசட், which is equal to determinant of dou u by dou y, dou v by dou y, dou u by dou z, dou v by dou z. So which is equal to
அப்ப இதை ஒய்யை பொறுத்து பண்ணா 1, இதை ஒய்யை பொறுத்து வியை ஒய்யை பொறுத்து பண்ணா 2y. அடுத்து யூவை இசட்டை பொறுத்து பண்ணா 1, வி இசட்டை பொறுத்து பண்ணா 2z. இது புரியுதா? ஏன் 1 2y 1 2z வந்திருக்குன்னு? ஓகே, இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அப்ப 2z மைனஸ் 2y. ஸோ 2 இன்டூ z மைனஸ் y. ஸோ இதுதான் கேபிட்டல் பியோட வேல்யூ. அடுத்து கேபிட்டல் கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்ப கியூனா y வரக்கூடாது. பட் டோ z கமா x. அப்ப டோ u பை டோ z, டோ v பை டோ z. அடுத்து டோ u பை டோ x அண்ட் டோ v பை டோ x. அப்ப யூவை இசட்டை பொறுத்து பண்ணா 1, யூவை வந்து எக்ஸை பொறுத்து பண்ணாலும் 1. அப்ப v இசட்டை பொறுத்து பண்ணா 2z, அதே மாதிரி v எக்ஸை பொறுத்து பண்ணா 2x. ஸோ அப்ப அகைன் இங்க என்ன கிடைக்கும்னா 2 டைம்ஸ் x மைனஸ் y கிடைக்கும், x மைனஸ் z கிடைக்கும். அடுத்தது r. டோ u கமா v டிவைடட் பை டோ x கமா y. அப்ப டோ u பை டோ x, டோ u பை டோ டோ v பை டோ x, டோ u பை டோ y, டோ v பை டோ y. ஸோ ஃபைனலா இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? அதே 1 1 தான் கிடைக்கும். இங்க 2x இங்க 2yன்னு கிடைக்கும். ஸோ மைனலா 2 இன்டூ y மைனஸ் எக்ஸ்னு கிடைக்கும். ஸோ அப்போ இந்த பி கியூ ஆர் எல்லாத்தையும் நம்ம எடுத்து எழுதணும். அவ்வளவுதான் நம்மளோட ஃபார்மேட் என்ன? ஸ்மால் பி கேபிட்டல் பி, ஸ்மால் கியூ கேபிட்டல் கியூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர். அப்ப 2z மைனஸ் ஒய் டோ z பை டோ எக்ஸ் பிளஸ் 2x minus z dou z by dou y is equal to 2y minus x. ஸோ எல்லாத்துலயும் 2 மட்டும் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது அதான் சொல்லுவேன். யாருக்காவது அதில் டவுட் இருக்கா? ஓகே, அப்ப அடுத்த சம்ல இருக்கக்கூடியது வந்து ஏதாவது ஒன்று சொல்லுங்க. ஏன்னா அது பார்க்க கொஞ்சம் வேற மாதிரி இருக்குல்ல. 3 4 5ல இருந்து ஏதாவது ஒன்று சொல்லு. 4 சார். ஓகே 4. சரிங்களா? இது மூணு ஒரே ஃபார்மேட். அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஒரு ஃபார்மேட்டு, செகண்ட் கொஸ்டின் ஒரு ஃபார்மேட்டு, ஒரு விதமான மெத்தடு, தேர்ட் கொஸ்டின் வந்து ஒரு விதமான மெத்தட். சரிங்களா? அப்போ 4 சொல்லிருக்காங்களா மேடம்? ஓகே, z ஈக்குவல் டு f ஆஃப் x பை z. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. z ஈக்குவல் டு f ஆஃப் x y பை z. ஸோ இதை என்ன பண்ணுங்கன்னா டைரக்டா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? டோ z பை டோ எக்ஸ். இந்த எஃப்னு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்துட்டாலே அதை டேஷ்னே போட்டுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா அது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சேஞ்ச் ஆயிரும் கடைசியில். அப்ப எஃப் பண்ணா எஃப் டேஷ், திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உள்ள இருக்கதை பண்ணணும். இதை பொறுத்து பண்ணணும், எக்ஸை பொறுத்து பண்ணணும். அப்ப எக்ஸை பொறுத்து பண்ணா ஒய் பை இசட்டுங்கிறது கான்ஸ்டன்ட், எக்ஸை பண்ணா 1. அப்ப விச் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒய் இசட் ஒய் பை இசட். இதுல எஃப் டேஷ மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, அதை வச்சுக்கணும். அப்ப பி இசட் பை ஒய். இதே மாதிரி அடுத்தது ஒய்யை பொறுத்து பண்ணுங்க, டோ இசட் பை டோ ஒய் which is equal to f dash of x y by z x y by z. இதுல இந்த டேர்ம் இருக்குல்ல, சாரி உள்ள இருக்குது, ஒய்யை வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் எது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் சாரி எக்ஸையும் இசட்டையும் கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல பண்ணிட்டீங்கன்னா அப்படின்னா எக்ஸ் பை இசட் கிடைக்கும். அப்ப இது என்ன பண்றீங்க அப்படின்னா q is equal to
f dash of x y by z remaining xz is equal to, that implies f dash of xy by z is equal to இது ஆன்சர் கொண்டு போயிருங்க. அப்ப zq டிவைடட் பை எக்ஸ்னு வரும். ஸோ இந்த சைடு இது ரெண்டு ஈக்குவலா இருக்குது, அதனால அது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிருங்க. ஸோ pz by y is equal to zq by x. சரிங்களா? that implies z கேன்சல் பண்ணிடலாம். அப்ப px minus qy is equal to 0. புரிஞ்சுதா? அடுத்தது ஸோ அப்ப இதுல இருக்க ரிமைனிங் சம்ஸ் நீங்க செஞ்சிருங்க. இப்ப எலிமினேட்டிங் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் நான் செய்யறேன். ஓகேவா? எலிமினேட்டிங் த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். எலிமினேட்டிங் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டின் இருக்கு? z equal to ax plus by plus ab. அது ஒரு கொஸ்டின். z equal to x plus a y plus b. ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா z equal to ax plus by plus ab. ஸோ அகெயின் இதை எக்ஸை பொறுத்து பண்ணுங்க. இது p மாறும், இந்த இடத்துல ஏன்னு வரும். சரிங்களா? அதோட முடிஞ்சது. அதே இது ஒய்யை பொறுத்து பண்ணுங்க, q equal to bன்னு வரும். அதை எடுத்து அப்ளை பண்ணிருங்க. அதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ரெண்டாவது கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா z equal to x plus a y plus b கொடுத்திருந்தாங்க. இப்போ இதை அகைன் எக்ஸை பொறுத்து பண்ணுங்க. p is equal to x பண்ணா 1. அவ p equal to 1. சாரி, p equal to y plus b 1 கிடையாது. ஏன்னா அங்க ரைட் ஹேண்ட் சைடு இருக்க டேர்ம் வந்து கான்ஸ்டன்ட் தானே. அப்ப இது 1, இது y plus b கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது இது q, இதை y பொறுத்து பண்ணுங்க. அப்ப q equal to x plus a கிடைக்கும். அப்ப இது ரெண்டையும் எடுத்து இதுல அப்ளை பண்ணுங்க மறுபடியும். அப்ப z equal to இதுக்கு பதிலா q, இதுக்கு பதிலா p. அப்ப எப்படி எழுதிக்கலாம்? z minus pq is equal to 0. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸோ ரிமைனிங் கொஸ்டின்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு எனக்கு சொல்லுங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இப்ப இதெல்லாம் வந்து டைரக்டா நமக்கு வந்து ஈக்குவேஷன் அந்த இதை கொடுத்தாங்க. சரிங்களா? ஆனா இதுல என்ன வரப்போகுது அப்படின்னா, ஜென்ரலா ஒரு ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் சொல்லிடுவாங்க. அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பிடிஏ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? எப்படி அப்படின்னா, செட் ஆஃப் ஆல் ஸ்பியர்ஸ் ஆஃப் யூனிட் ஸ்பியர்ஸ், அதாவது தப்பா இருக்கு, செட் ஆஃப் ஆல் யூனிட் ஸ்பியர்ஸ் வரணும். செட் ஆஃப் ஆல் யூனிட் ஸ்பியர்ஸ் ஆஃப் யூனிட் ரேடியஸ். யூனிட் ஸ்பியர்னு சொல்லிட்டாலே யூனிட் ரேடியஸ்ன்ற வேர்டு தேவையில்ல. வித் சென்டர்ஸ் ஆன் எக்ஸ்ஓ ஒய் பிளேன். சரிங்களா? அப்ப செட் ஆஃப் ஆல் யூனிட் ஸ்பியர்ஸ் ஆன் த XOY. அது என்னப்பா XOY? அப்ப சென்டர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் அதோட பிளேன்ல இருக்கு, இசட் ஆக்சிஸ்ல இல்ல. அப்பனா சென்டர் வந்து இசட்ல இல்ல. அப்ப சென்டர் வந்து இசட்ல இல்லைன்னா இப்ப சென்டரை நீங்க எழுதும் போது எப்படி எழுதணும்னா இப்படித்தான் எழுதணும். நான் சொல்றது புரியுதா? அப்ப அதோட ஈக்குவேஷன் நீங்க எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா, ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்பியர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர்னு எழுதணும். இங்க ரேடியஸ் வந்து 1. இப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்?
ஸோ இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ்ல பண்ணும்போது அப்போ 2 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ பி. இந்த டேர்ம் 0, இந்த டேர்ம் வந்து 2z இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுல இருந்து எப்பயும் போல அந்த எக்ஸ் மைனஸ் ஏவை கண்டுபிடிச்சுக்கோங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் ஏவை கண்டுபிடிக்கணும்னா இங்கிட்ட இருக்க பிளஸ் இப்போ மைனஸா மாறும், 2 கேன்சல் ஆகும், மைனஸ் இசட் பை பி அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி ஒய்யை பொறுத்து பண்ணீங்கன்னா 2y மைனஸ் பி பிளஸ் 2z, சாரி இந்த இடத்துல ஒரு பி வரணும், இந்த இடத்துல பி வராது, மாத்தி போட்டேன். அப்ப இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் பி. அதே மாதிரி இங்க இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ y மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இசட் கியூ. ஸோ இது ரெண்டையும் எடுத்து அந்த இதுல சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. அப்ப z மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் z மைனஸ் கியூ த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது எல்லாத்துலயும் z ஸ்கொயரை காமன் எடுத்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும்? பி ஸ்கொயர் பிளஸ் கியூ ஸ்கொயர் பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 1. அவ்வளவுதான். புரிஞ்சுதா? ஸோ அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன? அதுக்கு அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, set of all spheres whose centers lies on the z axis. அப்ப சென்டர் வந்து z ஆக்சிஸ்ல லைஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப சென்டர் z ஆக்சிஸ்ல லைஸ் ஆயிருச்சு அப்படின்னா அதுல எக்ஸ் கோஆர்டினேட்டும் இருக்காது, ஒய் கோஆர்டினேட்டும் இருக்காது, z கோஆர்டினேட் மட்டும் தான் இருக்கும். அதுல ரேடியஸை பத்தி எதுவும் பேசல, அதனால அதை நான் பின்னு எடுத்துக்கிறேன். அப்ப ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். இப்போ நம்ம எலிமினேட் பண்ண வேண்டியது ஏயையும் பியையும், அதே மெத்தட் தான். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது 2x 2z minus a p is equal to 0. That implies z minus a is equal to minus p by x. அதே மாதிரி y பொறுத்து பண்ணா 2y 2z minus a q is equal to 0. That implies z minus a is equal to minus q by y. ஸோ இது ரெண்டும் சேம், அதனால அது ரெண்டும் ஈக்குவேட் பண்ணிருங்க. அப்ப p by x is equal to q by y. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், ரெண்டையும் இடம் மாத்திக்கோங்க. ஸோ py minus qx is equal to 0. இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? So next question. Set of all right circular cone whose axis coincide with the line OZ. OZ னா Z axis அர்த்தம். அப்ப ஆக்சிஸ் வந்து Z ஆக்சிஸ்ல இருக்கு அப்படின்னா இதோட ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படிங்கறத மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் சி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு tan ஸ்கொயர் ஆல்பா. இந்த கொஸ்டின்லாம் புக்ல கொஸ்டினாவே கொடுக்கல, ஒரு இடத்துல சின்னதா கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? இதுலன்னா ஸ்னேடன்ல. ஸோ இந்த மாதிரி தேடி கொஸ்டின் எடுக்கும்போது இந்த மாதிரி ஈக்குவேஷன் தெரியாம மாட்டிக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சமயம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. மூணாவது கொஸ்டினையுமே நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. அது என்னன்றது மட்டும் நான் சொல்றேன். ஃபேமிலி ஆஃப் பிளேன் whose sum of whose intercepts x y z is c. ஃபேமிலி ஆஃப் பிளேன்னாலே இன்டர்செப்ட் கொடுக்கும்போது இப்படி எழுதணும். சரிங்களா? அதுல இன்னொரு வேர்டு இருக்காங்க, whose sum is unity. அப்படின்னா என்ன அர்த்தம்னா a plus b plus c is equal to 1. ஸோ இதுல c யோட வேல்யூ என்ன எழுதிக்கலாம்? 1 மைனஸ் ஏபின்னு எழுதிக்கலாம். ஸோ அப்ப இந்த கொஸ்டின் எப்படி மாறும்னா இப்படி மாறும். ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியோ இல்ல 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியோ ஏபியை வந்து நீங்க எலிமினேட் பண்ணணும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க, வரலன்னா சொல்லுங்க, நம்ம செய்யலாம். அடுத்த செக்ஷன் போலாமா? அடுத்த செக்ஷன் என்னன்னா சொல்யூஷன் ஆஃப் த பிடிஇ ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர். அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டர் இருக்கக்கூடிய பிடிஇக்கு சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல 2 வகையான சொல்யூஷன் இருக்கு. ஒன்னு கம்ப்ளீட் சொல்யூஷன், இன்னொன்னு வந்து ஜெனரல் சொல்யூஷன். சரிங்களா? மொத்தம் 2 வகையான சொல்யூஷன் இருக்கு. இந்த கம்ப்ளீட் சொல்யூஷன்னா என்ன, ஜெனரல் சொல்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். கம்ப்ளீட் சொல்யூஷன் அப்படின்னா
நீங்க அந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் வந்து இருக்கும். அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்களா, கண்டெய்னிங் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இது தப்பா ஏதாவது கண்டெய்னிங் 2 ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ். அதே இது ஜென்ரல்னா ஒரு பர்டிகுலர் சொல்யூஷனா கொடுக்கும் அது. சரிங்களா? ஒரு எப்படின்னா இப்ப எக்ஸாம்பிள் பி பிளஸ் கியூ இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒண்ணு எடுத்தோம் அப்படின்னா இதோட சொல்யூஷன் வந்து இப்படி வரும். நான் பின்னாடி சொல்வேன் எப்படி இது வரும்னு. இதுல எஃப்ங்கிறது என்ன வேணா இருக்கலாம்ல. சரிங்களா? இதுக்கு பேர் வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? இதே இது ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஃப் இருக்குல்ல, இந்த எஃப்க்கு பதிலா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா z ஈக்குவல் டு sin x மைனஸ் y அப்படின்னு போட்டுக்கலாம். இது ஜென்ரல் சொல்யூஷன். ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. இல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வேணா கொடுத்துக்கலாங்களா சார்? நம்ம ஒரு ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருக்காங்க. எது பெட்டரா இருக்கும்னு பாக்குறேன். பட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீங்க ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை வச்சு கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் சொல்யூஷன். அதே இது எனி ரிலேஷன் ஆஃப் த டைப் எஃப் ஆஃப் யூ கமா வி இக்குவல் டு இன்வால்விங் த ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன் கனெக்டிங் த டூ அன்னோன் ஃபங்க்ஷன் அப்படின்னு இருந்தா அது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க இதுல. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நீங்க ஒரு பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது அதோட ஆன்சர்ல ஏ பின்னு ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்டை கொடுத்தீங்கன்னா அது கம்ப்ளீட் சொல்யூஷன் ஆகும். ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனா இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனா கொடுத்தா அது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் ஆகும்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல ஆனா ஒவ்வொரு புக்லயும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். சரியா? அது கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி கரெக்டா அனுப்பிடுறேன். இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது மீனிங் இது இல்ல. இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிறது மீனிங் வந்து இது கிடையாது. இந்த புக்ல மென்ஷன் பண்ணிருக்கிற மீனிங் என்னன்னா, ஒரு பிடி இங்க சால்வ் பண்ணும்போது அதுல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் இருந்ததா அதுக்கு பேரு கம்ப்ளீட் சொல்யூஷன். அதுல ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த புக்ல மென்ஷன் பண்ணிக்கிறது தான். நான் இன்னும் ஒரு 2, 3 புக்கை பார்த்துட்டு சொல்றேன். பட் இந்த புக்ல இருக்கிறது தான் அப்படியே அந்த புக்லயும் இருக்குது. பட் ஆனா நம்ம என்ன படிப்போம் அப்படின்னா, எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு அப்படின்னா, கம்ப்ளீட் சொல்யூஷன்ல வந்து ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். ஆனா ஜென்ரல் சொல்யூஷன்ல வந்து அதை ஃபங்க்ஷனா மாத்துவோம். எக்ஸாம்பிள் இப்ப இது வந்து ஒரு சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்குல்ல, கரெக்டா? இது வந்து ஒரு அதாவது இந்த கிளாரஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம். அதோட சொல்யூஷன் இது. அப்படித்தானே? யாருக்காவது ஞாபகம் இருக்காது? கிளாரஸ் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது z ஈக்குவல் டு px பிளஸ் qy பிளஸ் pq. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணீங்கன்னா இது கிடைக்கும். சரிங்களா? z ஈக்குவல் டு ax பிளஸ் by பிளஸ் ab. மேலே ஒரு சம் செஞ்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? பாத்தீங்களா? ஞாபகம் இருக்கா? இப்ப Yes, மேலே sir. ஒரு சம் செஞ்சோம். இத வந்து நீங்க பிடியா இப்படி மாத்திக்கலாம்னு. அப்ப என்ன அர்த்தம்? இது அதோட சொல்யூஷன். இது வந்து கம்ப்ளீட் சொல்யூஷன். இதை நான் எப்படி ஜென்ரல் சொல்யூஷனா மாத்துவேன் அப்படின்னா z ஈக்குவல் டு ax பிளஸ் இந்த பிக்கு பதிலா நான் பை ஆஃப் ஏன்னு போடுவேன். அதாவது அந்த ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ்க்கு பதிலா இன்வால்விங் ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷனா இருந்துச்சுன்னா அது ஜென்ரல் சொல்யூஷனா மாறிடும். புரியுதா இப்ப?
அதுதான் அவங்க மீன் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட சொல்யூஷன்ல ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் சொல்யூஷன். சரிங்களா? அதுலயே நீங்க ஆர்பிட்ரரி ஃபங்க்ஷன்ஸும் இருந்துச்சுன்னா அது வந்து ஜெனரல் சொல்யூஷன். இந்த இன்டெகிரல் சர்ஃபேஸ்னு கீழே ஒன்று கொடுத்துருக்காங்கல்ல, அது என்ன அப்படின்னா உங்களோட சொல்யூஷன் வந்து ஏதோ ஒரு சர்ஃபேஸ்ல தானே இருக்கும். அந்த சர்ஃபேஸ் தான் அவங்க இன்டெகிரல் சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உங்களோட சொல்யூஷன் வந்து எந்த சர்ஃபேஸ்ல இருக்கோ அந்த சர்ஃபேஸ் தான் இன்டெகிரல் சர்ஃபேஸ்ன்றாங்க. சரிங்களா? இந்த லைன் நான் ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா சம்டைம்ஸ் கேட்பாங்க. அதாவது என்னன்னா ஒரு நீங்க கண்டுபிடிக்க போற சர்ஃபேஸ் வந்து அதாவது the normal to the surface will have the direction cosine proportional. அதோட டைரக்ஷன் கொஸ்டின் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இது வந்து சில நேரம் கேட்பாங்கப்பா. அதாவது ஒரு பிடி கொடுத்துட்றாங்க, அதை சால்வ் பண்ணிடுறோம். அதை சால்வ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷன் வந்து ஒரு சர்ஃபேஸ்ல இருக்கும். அந்த சர்ஃபேஸோட டைரக்ஷன் கொசைன் நார்மலோட டைரக்ஷன் கொஸ்டின் அந்த சர்ஃபேஸோட நார்மலோட டைரக்ஷன் கொஸ்டின் எந்த ப்ரொபோர்ஷன்ல இருக்கும்னா இந்த P, Q, -1 இது வந்து கொஞ்சம் முக்கியமானது. அதனால இதை மட்டும் தனியா எடுத்து எழுதி கொடுத்துருக்கேன். சரிங்களா? அதை நோட் பண்ணி. இன்டெகிரல் சர்ஃபேஸ்னா வேற ஒன்றும் இல்ல, சொல்யூஷன் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ், அவ்வளவுதான். அடுத்தது என்னன்னா ஒரு லீனியர் பிடிஇ கொடுத்தாங்கன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுன்றதுக்கான மெத்தட். சரிங்களா? இதை வந்து நம்ம சம் சால்வ் பண்ணும்போது எப்படி சால்வ் பண்றோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்ப இதுல இருக்க சம்ம சால்வ் பண்ணலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதுல இருக்க சம்ம சால்வ் பண்றதுக்கு பதிலா இந்த மெத்தடுக்கு பேர் தான் லெக்ராஞ்சி மெத்தட். சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போற மெத்தடுக்கு பேர் தான் லெக்ராஞ்சி மெத்தட். நான் இந்த சம்ம சால்வ் பண்றதுக்கு பதிலா இதுல மொத்தம் ஒரு 4 விதமான மெத்தட் இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் 4 விதமான மெத்தடுக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து நான் இப்ப செஞ்சு காமிச்சிடுறேன். சரிங்களா? இது வந்து இந்த புக்ல இல்ல, இதை நான் வேற இடத்துல இருந்து எடுத்தது. அப்ப அதை நான் செஞ்சு காமிச்சிட்டேன்னா உங்களுக்கு மேபி இதை செய்யறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதனால இப்ப நான் முதல்ல அதை செஞ்சு காமிச்சிடுறேன். ஸோ டைப் 1. சரிங்களா? டைப் 1 என்ன அப்படின்னா அது ஏன் டைப் 1 நான் சொல்றேன். சரிங்களா? இப்போ கொஸ்டின் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இது ஏபி பிளஸ் ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இது என்ன ஃபார்மட் அப்படின்னா பிபி QQ is equal to R அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா dx by P dy by Q dz by R அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணணும் தனித்தனியா. ஸோ இதை நான் எப்படி என்ன பண்ண போறேன் அப்படின்னா அப்ப dx by A dy by A is equal to dz by 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதுல என்ன பண்ணுவோம்னா இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணணும். இப்ப dx by A dy by A இதுல ஏவை கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப dx equal to dy. அப்ப ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணுங்க. x equal to y plus c. அதை வந்து நம்ம C1 எழுதணும். சரிங்களா? C1 எழுதணும். அப்ப x minus y is equal to C1. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இது ஒரு சொல்யூஷன். அதே மாதிரி என்ன பண்ணணும்னா இன்னொன்னு ஏதாவது ரெண்டை கம்பேர் பண்ணணும். எக்ஸ் எய்தர் ஃபர்ஸ்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணலாம், இல்ல செகண்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணலாம், எதை வேணா கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துலதான் நமக்கு பிரச்சனை வரும். என்னன்னா நம்மளோட எம்சிக்யூ டைப்ல 4 ஆப்ஷன்ல என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க செலக்ட் பண்ணணும். எப்படின்னு நான் சொல்றேன். இப்ப இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. சப்போஸ் அடுத்தது அப்ப dx equal to a dz. அப்ப x equal to az plus c2. அப்ப x minus az equal to c2 அப்படின்னு எழுதிட்டு இப்ப ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படின்னா phi of x minus y, x minus az equal to 0 இப்படி கொடுக்கணும் கொஸ்டின். சரிங்களா? இதுதான் சொல்யூஷன். பட் இப்படிதான் சொல்யூஷன் வரணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நான் இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணியிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்? அப்ப என்ன வந்திருக்கும்னா y minus az equal to c2 கிடைச்சிருக்கும். அப்ப நீங்க சொல்யூஷன் எப்படி எழுதிருக்கலாம் அப்படின்னா phi of x minus y minus az equal to 0 எழுதிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்டையும் எடுக்கல, செகண்டும் தேர்டும் 1ம் தேர்டும் எடுத்தேன்னா அப்ப சொல்யூஷன் இப்படி வரும்.
ஸோ இந்த 3ல எப்படி வேணா சொல்யூஷன் இருக்கலாம். ஸோ நீங்க உங்களோட ஆன்சரை பார்த்துட்டு, அதாவது இந்த கொஸ்டின் வரும்போது மட்டும், இந்த லெக்ராஞ்சிஸ் டைப்ல பிடிஇ கொஸ்டின் வரும்போது மட்டும், நீங்க ஒரு தடவை என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட 4 ஆப்ஷனையும் பார்த்துட்டு, அதுல என்ன இருக்கோ அதுக்கேத்த மாதிரி அங்க சொல்யூஷன் இருக்கான்னு செக் பண்றது பெட்டரா இருக்கும். நீங்க கடகடன்னு சம்ம பார்த்துட்டு நீங்களா செய்யாம 4 ஆப்ஷன்ல என்ன இருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஓகேங்களா? யாருக்கும் டவுட் இருக்கா? அப்ப டைப் 2 போறேன். டைப் 1ங்கிறது டைரக்ட் மெத்தட் சால்விங், அவ்வளவுதான். டைப் 2 என்ன அப்படின்னா, அதாவது இந்த கொஸ்டினை பாருங்க. ஸோ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேர்ம் வந்து நமக்கு இடிக்குது, சரிங்களா? அப்ப இது எப்படி எழுதணும்? இடிக்குது. நீங்க அதை பத்தி யோசிக்க வேண்டாம், இது ரெண்டையும் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஸோ இது இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இது எப்படி எழுதிக்கலாமா? அதாவது கான்ஸ்டன்ட் தான். ஸோ இதான் சரி கொண்டு போயிட்டு இந்த சரி கொண்டு வந்தாலும் அதை அப்படியே வச்சுக்கலாம், சரிங்களா? சால்வ் பண்ணிட்டு இப்ப இது ரெண்டையும் எடுங்க, அல்லது ஃபர்ஸ்டையும் தேர்டையும் எடுங்க. இப்ப இதுக்கு பதிலா C1 போட்டுக்கலாமா நீங்க? இப்ப கவுன்ல இருக்கா? ஸோ இதை வந்து இப்போ உங்களால வேரியபிள் செப்பரபிளா பண்ண முடியும், சரிங்களா? அப்ப இந்த சைடு இன்டகிரேட்டட் தான் எக்ஸ், இந்த சைடு வந்து இன்டகிரேட் பண்ணணும். அப்ப 5z பண்ணா என்ன கிடைக்கும்? டிஃபரன்ஷியேட் பண்ணா 5 tan C1 பண்ணா 0. அப்ப மேல 5 இருந்தா போதும், நம்ம லாக்ல போட்டு எழுதிக்கலாம். அதனால மேல ஒரு 5 சேர்த்துட்டு ஒரு 1/5 சேர்த்துக்குருவோம். அப்போ 1/5 log 5z plus tan C1 plus C2. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம்னா x 5x minus log 5z plus tan y minus 3x C2. So final answer எப்படி எழுதிக்கலாம்னா 5 of y minus 3x, 5x minus log 5z tan y minus 3x is equal to 0. So type 2 னா என்னன்னு உங்களுக்கு புரியுதா? டைப் 2 என்னன்னு புரியுதா உங்களுக்கு? அதாவது ஒரு இதுல கிடைச்ச சொல்யூஷனை எடுத்து இன்னொன்னுல போட்டுட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணி சால்வ் பண்றதுதான் டைப் 2. டைப் 3 போலாமா? நானு யாருக்கு டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து டைப் 3. ஸோ டைப் 3 என்ன அப்படின்னா லெக்ராஞ்சியன் மல்டிப்ளையர்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், சரிங்களா? ஸோ இதை என்ன பண்ணா இந்த 3லையும் எதால மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணா அது வந்து 0 ஆகுது அப்படின்னு பார்க்கணும், சரிங்களா? அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் இதை வந்து நான் மேல ஃபுல்லா மல்டிப்ளை பண்றேன். அதாவது இதுல எக்ஸ், ரெண்டாவதுல ஒய், மூணாவதுல இசட் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்றேன். அப்ப இது எக்ஸை மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். அடுத்ததுல ஒய்யை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். மூணாவதுல இசட்டை மல்டிப்ளை பண்ணா இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர். ஸோ ஃபைனலா எல்லாம் கேன்சல் பண்ணுங்க. அப்ப எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்.
ஸோ இப்படி எல்லாமே கேன்சல் ஆகி கீழே 0ன்னு வந்துச்சு அப்படின்னா அப்ப இதை வந்து நம்ம சீன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? சரி, ஆமா, இதை வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இதையே நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்ப 2 சைடு இன்டகிரேட் பண்ணணும். அப்ப இன்டகிரேட் பண்ணா x²/2, இது இன்டகிரேட் பண்ணா y²/2, இது இன்டகிரேட் பண்ணா z²/2 இஸ் ஈக்குவல் டு c1. ஸோ கான்ஸ்டன்டா இருக்கனால 2ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் அந்த c1 வச்சுக்கலாம், ஏன்னா இட்ஸ் கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். ஸோ அப்ப இது ஒரு சொல்யூஷன். சரிங்களா? இது வந்து இதுக்கு நம்ம என்ன மல்டிப்ளையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா xyz. இதுக்கு என்ன மல்டிப்ளையர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா xyz. சரிங்களா? இப்ப இதே மாதிரி என்ன பண்ணா இன்னொரு மல்டிப்ளையரை கண்டுபிடிச்சு இதே மாதிரி 0 கொண்டு வர முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் கெஸ்ஸிங் தான். இதை வந்து எப்படி கண்டுபிடிச்சீங்க அப்படின்னா இல்ல, இது எல்லாமே கெஸ்ஸிங் தான். நீங்க தான் கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஸோ 1/x மைனஸ் 1/y மைனஸ் 1/z இதை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதை மட்டும் தான் எடுத்து சம் செய்யணுமான்னா திரும்ப நான் அதான் சொல்றேன், இதை வந்து ஆன்சர்ல இருந்து இதை செலக்ட் பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்லது எப்பயுமே. நான் வந்து இந்த சம பொதுவா செய்ய மாட்டேன், ஆன்சரை வச்சுட்டு எது வருது அப்படின்னு பார்த்துட்டு சம முடிச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப முதல்ல 1/x போட்டீங்கன்னா அப்போ y² மைனஸ் z². ரெண்டாவதுல மைனஸ் y கொடுத்தீங்க அப்படின்னா மைனஸ் z² மைனஸ் x². மூணாவதுல மைனஸ் போட்டீங்கன்னா மைனஸ் x² மைனஸ் y². கேன்சல் ஆகுதா? ஆகல. அப்ப இதுல வந்து பிளஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளா மாத்திக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். இதுல பிளஸ் எடுத்தா கேன்சல் ஆகுதா? என்ன மாறுது? மைனஸ் மைனஸ் இங்க பிளஸ் ஆயிருக்கும். மைனஸ் எடுத்ததுனால இது பிளஸ் ஆயிருந்திருக்கும். சாரி, ஒரு செகண்ட். மைனஸ் போடும்போது இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிருக்கும். ஸோ பிளஸ் z² பிளஸ் x². அதே மாதிரி இங்க மைனஸ் எடுத்தா தான் 0 ஆகும். அதனால மைனஸ் 1/z மைனஸ் 1/z. மைனஸ் 1/z எடுத்திருந்தா மைனஸ் x² மைனஸ் y². ஸோ இப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், அகெயின் 0. ஸோ 1/x dx minus 1/y dy minus 1/z dz is equal to 0. இன்டகிரேட் பண்ணுங்க. இது log x minus log y minus log z is equal to log c1 c2. அப்ப என்ன கிடைச்சிருக்கு? x/yz is equal to c2. So final answer pi of x² plus y² plus z², comma x/yz is equal to 0. புரிஞ்சுதா? டைப் 3 யாருக்காவது டவுட் இருக்கா? அடுத்தது வந்து டைப் 4. சரிங்களா? அடுத்தது வந்து டைப் 4. இந்த ஸ்கிரீன் தெரியலையே சார். எல்லாருக்கும் தெரியுதா? விசிபிளா தான் இருக்குங்க சார். தெரியுது சார். சரிங்க, செக் பண்ணுங்க. அப்ப அடுத்தது வந்து டைப் 4. அப்ப டைப் 4 என்ன அப்படின்னு பார்ப்போம். டைப் 4 கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா இருக்கும். இந்த அளவுல கொஸ்டின் கேட்பாங்களான்றது டவுட் தான், பட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சப்போஸ் டைம் இருந்தா ஒர்க் அவுட் பண்ணலாம். கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். சரிங்களா? இந்த அளவுல கேட்பாங்கன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை, பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. dx by x² minus y² minus yz dy x² minus y² minus zx z x minus y. ஸோ இதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் 3 மெத்தட்ல செஞ்சு பார்த்தீங்கன்னா எந்த மெத்தட்லயுமே இது ஆப்ட் ஆகாது. சரிங்களா? அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க மல்டிப்ளையர் எடுத்த மாதிரி இங்க அவங்களா ஒரு மல்டிப்ளையரை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து சம் சால்வ் பண்ணல, இது ஜஸ்ட் வந்து இதை வச்சு ஒன்று கிரியேட் பண்றாங்க. அதாவது எப்படின்னா இதை 3ஐயும் வச்சு என்னால சால்வ் பண்ண முடியல. அதனால நான் என்ன பண்றேன், இந்த 3க்கு ஈக்குவலண்டா வேற 3 நான் சூஸ் பண்ண போறேன். சரிங்களா? இந்த 3க்கு ஈக்குவலண்டா வேற 3 சூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சூஸ் பண்றேன், இதை எடுத்து இதுல அப்ளை பண்றேன். அப்ப முதல்ல வந்து 1 அப்ளை பண்ணணும், ரெண்டாவதுல -1 அப்ளை பண்ணணும், மூணாவது 0னா அப்ப இதை எடுக்கலன்னு அர்த்தம். சரிங்களா? டிவைடட் பை
அதே இதை கீழே யூஸ் பண்ணணும். முதல்ல 1 யூஸ் பண்ணணும், ரெண்டாவதுல -1 யூஸ் பண்ணணும். ஸோ அப்ப என்ன ஆகுது பாருங்க, x² கேன்சல், y² கேன்சல். அடுத்து மீதி இருக்கிறதுல வந்து எதை காமன் எடுக்கணும், z காமன் எடுத்துருங்க. அப்ப z காமன் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்னா x - y கிடைக்கும். ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு மல்டிப்ளையரை நான் என்ன சூஸ் பண்ண போறேன் அப்படின்னா x, y - y, 0. சார் இது எப்படி சார் சூஸ் பண்றீங்கன்னு கேட்காதீங்க, திரும்பவும் சொல்றேன், எல்லாமே கெஸ்ல நீங்க தான் செலக்ட் பண்ணணும். இந்த சம்முக்கு இப்படி செலக்ட் பண்ணணும், இந்த சம்முக்கு இப்படி செலக்ட் பண்ணணுன்றதே கிடையாது. இப்ப இந்த சம்ல இப்படி மட்டும் தான் செலக்ட் பண்ணுமான்னு கேட்டா கிடையாது, வேற விதமா உங்களால செலக்ட் பண்ணி சால்வ் பண்ண முடிஞ்சா ஓகே தான். ஸோ எக்ஸை மல்டிப்ளை பண்ணும்போது x³ xy² -xyz, செகண்ட் இதுல -y மல்டிப்ளை பண்ணணும், -x²y -y³ சாரி மைனஸ் பிளஸ் ஆயிரும், பிளஸ் zxyz. ஸோ இதுவும் கேன்சல் ஆகுது, மற்றபடி இருக்கிறது கேன்சல் ஆகாது. ஸோ x dx - y dy டிவைடட் பை, இப்ப இதுல இருந்து என்ன பண்றது, இது ரெண்டுல இருந்து எதை காமனா எடுக்கலாம், ஒரு எக்ஸ காமனா எடுக்கலாம். அப்ப என்ன கிடைக்கும், x² - y² கிடைக்கும். இது ரெண்டுல இருந்து என்ன காமனா எடுக்கலாம், ஒரு -y காமனா எடுப்போம். -y காமனா எடுத்தா அங்கே என்ன கிடைக்கும், x² - y² கிடைக்கும். ஸோ அப்ப கீழே இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் x - y into x² - y². ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், இதை ஒரு ஈக்குவேஷன், இதை வந்து ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இந்த 3 ஈக்குவேஷன் கம்பைன் பண்ண போறேன். எப்படி கம்பைன் பண்ண போறேன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல லாஸ்ட் டேர்ம் மட்டும், செகண்ட் ஈக்குவேஷன்ல கிடைச்சது, தேர்ட் ஈக்குவேஷன்ல கிடைச்சது. ஸோ இதுதான் இப்ப என்னோட சம்மா எடுத்துக்கிட்டு நான் ஆர்டினரி மெத்தட்ல இப்ப சால்வ் பண்ண போறேன். புரியுதா என்ன பண்றோம்னு? இதுதான் இப்ப சம். இதை சம் எடுத்து நான் சால்வ் பண்ண போறேன். அப்ப எப்படி சால்வ் பண்ணுவேன், ஏதாவது 2 எடுத்து கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணணும். அப்ப எப்படி கம்பேர் பண்ணலாம், முதல் இருக்க ரெண்டையும் இப்ப இதையுமே இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். என்னன்னா எல்லாத்துலயும் x - y இருக்கு, அதை கேன்சல் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்றேன். கம்பேர் பண்ணும்போது ரெண்டுலையுமே கீழே இருக்க z அடியாயிரும். ஸோ dz ஈக்குவல் டு dx - dy. ஸோ இது இன்டகிரேட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுது, z ஈக்குவல் டு x - y பிளஸ் c1 கிடைக்கும். ஸோ இது ஆன்சர் கொண்டு போயிட்டேன் அப்படின்னா z - x plus y is equal to c1. ஸோ இது ஒரு சொல்யூஷன். அடுத்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம், இல்லை இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம், எதனாலும் கம்பேர் பண்ணிக்கலாம். நான் மோஸ்ட்லி இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கிறேன். அப்ப dz by z, இதுல என்ன பண்றேன்னா மேல ஒரு 2ஆல மல்டிப்ளை பண்ணிட்டு கீழே ஒரு 2ஆல் டிவைட் பண்றேன். ஏன் பண்றேன்னா இதை வந்து என்ன எழுதிக்கலாம், d of x² எழுதிக்கலாம். இதை வந்து d of y² எழுதிக்கலாம், divided by x² - y². இது என்ன கொஞ்சம் சிம்பிளை பண்ண போறேன். dz by z equal to 1/2. இத d of x² - y² மாத்திக்கலாம். ஸோ இப்போ ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 2 வேணா சரி கொண்டு வந்துருங்க. ரெண்டு சைடு இன்டகிரேட் பண்ணீங்கன்னா 2 log z கிடைக்கும். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா 1/x dx மாதிரி, சரிங்களா, 1/x dx மாதிரி. அப்ப இது இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா log x² - y² கிடைக்கும், பிளஸ் log c அப்படின்னு வேணா ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ அது நமக்கு இஷ்யூஸ் கிடையாது. அப்போ ஃபைனலா எப்படி கிடைக்கும்னா z² c into x² - y². அது ஒரு c2. அப்ப இது வந்து c2 is equal to c2 is equal to z². c2 is equal to z² by x² - y² கிடைக்கும்.
ஸோ ஃபைனலா பை ஆஃப் z மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் z ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் சொல்யூஷன். புரிஞ்சுதா? ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 இந்த 4 டைப்பையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 டைப்பையும் நீங்க அப்ளை ஒவ்வொரு டைப்பா வாங்க. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது. ஓடிஇ இப்படி பொறுத்த வரைக்கும் ஒரு சமயம் இப்படிதான் சால்வ் பண்ணணும்னா அப்படிதான் கிடையாது. அப்படி இண்டிவிஜுவல் மெத்தட்ன்றது கிடையாது. நீங்க அதை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா நீங்க வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்டெப்ல ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு இதை நம்ம அடுத்து